வணக்கம். உங்களோட வாழ்க்கையில உங்களுக்கு ரொம்ப பிடித்தமான ஒருத்தர் மேல நீங்க ரொம்ப அதிகப்படியான பாசம் வச்சுட்டீங்க. ஆனா அவங்க உங்களை பார்த்து சொல்றாங்க, நீ எல்லாம் உண்மையான பாசம்லாம் என் மேல வைக்க கிடையாது, சும்மா நடிப்பு, உன் பாசம்லாம் போலியானது அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொல்றாங்க. அப்படின்னா தயவு செஞ்சு சொல்றேன், அவங்க கிட்ட உங்களுடைய அன்பும் பாசமும் உண்மையானது அப்படின்னு நிரூபிக்கிறதுக்காக என்னைக்குமே போராடிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த இடத்துல மனசு வலிக்கும் தான், வலிகளோட அந்த இடத்துல இருந்து கடந்து வந்துருங்க. இதை நான் ஏன் சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நம்மள புரிஞ்சுக்காத ஒருத்தவங்க மேல நாம அன்பு காட்டுற அளவுக்கு அந்த பர்சன் வந்து தகுதியானவங்க கிடையாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கோங்க. உங்களுடைய அன்பை ஏத்துக்கிற அளவுக்கு அவங்களுக்கு தகுதி இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை. சோ அதனால ஒருத்தவங்க உங்களை புரிஞ்சுக்கல அப்படின்னா அந்த இடத்துல இருந்து கடந்து வந்துடுறதுதான் உங்களுக்கு நல்லதுங்க. உங்களை புரிஞ்சுக்காத ஒருத்தவங்க புரிஞ்சுக்காம போனாங்க அப்படின்னா போகட்டும் அப்படின்னு விட்டு தள்ளுங்க. இதை நான் எதுக்காக சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பேர் வந்து கவலைப்பட்டுட்டே உட்கார்ந்து இருப்பாங்க. ஏன் இவன் நம்மள புரிஞ்சுக்கவே இல்லை, நாம சரியா தானே பண்ணணும், இவங்க ஏன் நம்மள தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கவலையில உட்கார்ந்து இருப்பாங்க. நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேங்க, இந்த மாதிரி புரிஞ்சுக்காத உங்களை விட்டுட்டு போனவங்களே சந்தோஷமா இருக்கும்போது நீங்க ஏன் கவலைப்பட்டு மூளையில அழுதுகிட்டு உட்கார்ந்து இருக்கணும் அப்படிங்கறது மட்டும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இங்க ஏதோ ஒரு உறவினுடைய அன்பான வார்த்தைக்காகவும் ஆறுதலுக்காகவும் தான் ஏங்கிக்கிட்டு இருக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய அந்த வாழ்க்கையும் இதயமும் அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணுங்க. இங்க புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா கோபம் கூட அர்த்தம் உள்ளதா இருக்கும். புரிஞ்சுக்கல அப்படின்னா இங்க பாசம் கூட அர்த்தம் இல்லாத ஒரு விஷயமா தாங்க இருக்கும். உங்களுக்காக யாருமே இல்லையே அப்படின்னு என்னைக்குமே வருத்தப்படாதீங்க. நாம யாருக்குமே பாரமா இல்லையே அப்படின்னு சந்தோஷப்பட்டு வாழ்க்கைய அப்படி பாசிட்டிவா பார்க்க ஆரம்பிங்க. இங்க ஒரு நிமிஷ கவலைக்கு உங்களுடைய வாழ்க்கையில நீங்க இடம் கொடுத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு நிமிஷமும் உங்களுடைய வாழ்க்கையில உங்க சந்தோஷத்தை இழந்துட்டு நீங்க வருத்தத்துல தான் வாழ வேண்டிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வந்துருங்க. அதனால என்னைக்குமே சொல்றேங்க, வாழ்க்கையில எதை இழந்தாலும் துணிச்சலோட அடுத்த கட்டத்துக்கு உங்களுடைய பயணத்தை நோக்கி நீங்க போய்கிட்டே இருங்க. இங்க எப்போ நம்மளோட பேச்சுக்கு ஒருத்தர்கிட்ட மதிப்பும் மரியாதையும் இல்லைன்னு தெரியுதோ அந்த இடத்துல இருந்து அந்த நிமிஷத்துல இருந்து நாம அங்கிருந்து விலகி வந்துறதுதான் நமக்கு நல்லதுங்க. அதே மாதிரி அவங்க நம்மள தேடி வர வரைக்கும் மறுபடியும் நம்மள மதிக்காத போனாங்க பாத்தீங்களா, அவங்கள நீங்க திரும்பி கூட பாத்துறாதீங்க. வாழ்க்கையில அவங்கள கண்டிப்பா ஏதாவது ஒரு நாள் உங்களை தேடி வருவாங்க. வரும் வரை நீங்க காத்துருங்க. நீங்க கோவப்பட்டு ஒரு விஷயத்துல நீங்க கத்தி பேசி ஜெயிச்சிட்டீங்க அப்படின்னா உங்க கோபம் தான் உங்களுடைய வெற்றிக்கு காரணம் அப்படின்னு என்னைக்குமே நினைச்சிடாதீங்க. ஏன்னா உங்க கோபத்தை தாங்கிக்கிட்டு இருந்த அந்த எதிராளியினுடைய பொறுமை இருக்கு பாத்தீங்களா, அதுதான் உங்களுடைய வெற்றிக்கு காரணம் அப்படிங்கறத நீங்க என்னைக்கு புரிஞ்சுக்கிறீங்களோ அன்னைக்குதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பக்குவப்படுவீங்க அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க ஒரு சில இடத்துல நாம எந்த இடத்துல தொலைச்சோமோ அந்த இடத்துல விட்டுட்டு வேற ஒரு இடத்துல தொலைச்ச பொருளை தேடுறது எந்த அளவுக்கு முட்டாள்தனம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனாலும் நாம எல்லாருமே ஒரு சில நேரங்கள்ல அந்த தப்பதான் பண்ணுவோம். தொலைச்ச இடத்த விட்டுட்டு வேற இடத்துலதான் தேடுவோங்க. இன்னைக்கு வரைக்கும் தேடிக்கிட்டே தான் இருக்கும். அது எந்த விஷயத்துக்காகன்னு கேட்டீங்கன்னா, நம்ம நிம்மதியை தேடும் போது மட்டும் தொலைச்ச இடத்துல விட்டுட்டு வேற ஏதோ ஒரு இடத்துல நம்ம தேடிக்கிட்டு இருக்கோம். அதுவும் ஒரு விதத்தில் முட்டாள்தனம் அப்படிங்கிறது தான் உண்மை. சோ உங்க வாழ்க்கையில கஷ்டம் கவலை எல்லாம் எங்க வந்துச்சோ அங்க நினைச்சு பாருங்க. அந்த இடத்த நீங்க சக்சஸா வந்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதியும் சரி சந்தோஷமும் சரி எல்லாமே வந்துடும் அப்படிங்கிறது தான் உண்மை. இங்க கோவத்துல கேட்கப்படக்கூடிய கேள்விகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த கேள்விகளுக்கு சரியான பதில் என்னன்னு கேட்டீங்கன்னா மௌனம் மட்டும்தான் சரியான பதில் அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா உங்களுடைய கோபம் இருக்கு பாத்தீங்களா, அது நீங்க நேசிக்கிறவங்களை கூட உங்களை வெறுக்க வச்சிரும். ஆனா உங்களுடைய அன்பு பாசம் அரவணைப்பு ஆறுதலான பேச்சு இதெல்லாம் இருக்கு பாத்தீங்களா, அது என்னைக்குமே உங்களை வெறுக்கிறவங்களை கூட உங்களை நேசிக்க வைக்கும். அதனால உங்களுடைய வாழ்க்கையில முடிஞ்ச வரைக்கும் எதுவாக இருந்தாலும் விட்டுட்டு போனவங்களை நினைச்சு வருத்தப்படாதீங்க. அதே மாதிரி கோவப்படுறதுக்கு முன்னால கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இது சரியா. நீங்க கோவப்பட்டு பேசிட்டீங்க அப்படின்னா அந்த வார்த்தைகளை மறுபடியும் நாம அள்ள முடியாது அப்படிங்கறத கொஞ்சம் நீங்க புரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.